கொள்கையிலன்னு விஜயே சொல்லுவாருங்கன்ற நீங்க ஏன் திருப்பி அங்க போயிட்டு இருக்கீங்க? விஜயே சொல்லுவார் கொள்கை, என்ன கொள்கையை வச்சு பயணிக்கிறாங்க சொல்லுங்க. செட்டிங் தானே அது. அருமுதையன் என்ற முகமா கூப்பிட்டா யாரும் உங்களுக்கு கேள்வி எழுப்பல. கண்டிப்பா அதாவது சரி செட்டிங் தாங்க. அது உண்மையா ஒத்துங்க. நீங்க 10-12 லட்சம் நான் வாங்கிருக்கேன். சவுக்கு சங்கருக்கு கரண்ட் பில் எவ்வளோன்னு கேட்கறது தானே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வந்து ஒன்று எடுக்க போகிறோம். அது யாரை பற்றினாங்க, எனக்கு உண்மையாக சொல்லணும்னா யாரை நம்புறது நம்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம கூட எப்பவுமே வந்து பேசுவாப்புல நல்லா வந்து இப்போ திராவிடத்து மேலே ஒரு நல்ல வந்து அவருக்கு என்னன்னா ஒரு பற்று வந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாம் தமிழ் சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. எலெக்ஷன்ல திமுக தோத்த பிறகு பாத்தீங்கன்னா இவர் வந்து திராவிடத்துக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. திமுக ஸ்டாலின் மேல ஒரு பற்று வந்துச்சு, உதயநிதி ஸ்டாலின் மேல பற்று வந்துச்சு. சரிங்களா? எதுக்கு இப்போ அந்த நபர் மேல எனக்கு சந்தேகம் வருதுன்னா இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க. பாஸ், நீங்க ஒரு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிருக்கலாம். எதுக்கு போராட்டம் பண்ணீங்க? உதயநிதி அசிங்கமா பேசுறதுக்கு கைது பண்ணதுக்கு போராட்டம் பண்ணீங்க. இப்போ இந்த பொண்ணை எப்படி பார்க்க, அந்த நிதிஷ் எப்படி பார்ப்பான்? இதே பிரச்சனைய மேகதாது அணைக்கு நீ ஏன் வந்து நீ அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டல? அங்க பாரியா விவசாயி பஞ்சத்துல இருக்கான், குருவ சாகுபடி போச்சியா? உதயநிதி தலைமையில சாலை மறியல் போராட்டம்ட்டு நீங்க போய் தஞ்சாவூர் திருச்சி ரோட்டை மறிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல ஏதோ பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. என்ன பேசுனீங்க நீங்க மேடையில்? அது கைது தான் பண்ணுவான். இந்த ஆட்சி டிவிக்கு ஆட்சி அடுத்த ஒரு வருஷத்துல எப்படி இருக்கும்? இப்போ பயந்துகிட்டு காசு வாங்காம இருக்காங்க. ஓகே ஓகே ரியாலிட்டி பயந்துகிட்டு காசு வாங்காம இருக்காங்க. அண்ட் ஒன்று ரெண்டு பேர் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணவும் மாட்டேங்கிறாங்க. அமைச்சரவை மாற்றம்ன்ற நியூஸ் வந்த உடனே ஐயோ நிறுத்து வராதப்பா அப்படின்றாங்க. இது 1 இயருக்கு கண்டினியூ பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா விஜய் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் விஜய் மீது நான் இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறேன்னா ஆட்சியை களைச்சு விட்டு போனாலும் போயிடுவார் அவர். அந்த மாதிரி ஆளு. ரைட் ஓகே. இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? உங்களுக்கும் இப்ப சந்தேகம் ஏற்படுதா இல்லையா? ஏன்னா சவுக்கு சங்கர் உட்காந்துட்டு இருக்காப்புல, இவர் திமுக ஆதரவாளர், அதாவது ஜென்சி திமுக ஜென்சி கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் உட்கார வைக்கிறாங்க. சவுக்கு சங்கர் கேட்குற கேள்விக்குள்ள ஒரு பதில் தெரியாம அப்படியே மழுப்புறாரு, எதுவும் பேச தெரியாம சைலண்டா உட்காந்துக்கிறாரு. அவர் பாட்டுன்னு பேசுறாரு, அங்கிற ஆடியன்ஸ்லாம் தட்டுறாங்க. அதாவது எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா திமுக வந்து அசால்ட்டா வீழ்த்திட்டாரு, திமுக ஜென்சிய ஈஸியா வந்து சவுக்கு சங்கர் வீழ்த்திட்டாரு அப்படின்ற ஒரு செட் பண்றாங்க, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிடுறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை. எதுக்கு அவர் சாதாரண கேள்வி கேட்கிறாப்புல, இந்த ஆட்சி நல்லா தான் போகுது, ஆட்சி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டாப்புல, அமைதியாக உட்காந்துட்டு இருக்காரு. இன்னொரு சந்தேகம் எனக்கு என்ன எழுப்புதுன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பிஹைண்ட் சேனல்ல கடந்த ஒரு மாத காலமாக பாத்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்காரு. இன்டர்வியூ கொடுத்து இப்போ சவுக்கு சங்கர் முன்னாடி உட்காந்து பேச வைக்கிறாங்க. ஸோ சந்தேகம் வருமா வராதா? ஸோ இந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் தான் இந்த வீடியோ வரப்போகுது. என்ன வேணா ஆகலாம், கைகாலம் கூட ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது செட்டிங் கிட்டிங்களா இல்லை, நம்ம நேரடியாக கேட்க போறோம். தம்பி என்ன நடந்தாலும் தயவுசெய்து சொல்றேன், கட்டு மட்டும் பண்றாத, அப்படியே போட்டோம் பார்த்துக்கலாம் என்ன இருந்தாலும். ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்று உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. அப்படியே கேஷுவலா போனோன்னா எதுவுமே காட்டிக்கணும், நார்மல் டாக் மாதிரி போயிட்டு இதை உள்ள போட்டு நம்ம எடுத்துடலாம். இங்கதான் நிக்கிறாப்புல ஆளு. நீங்க சம்பவம் இருக்கு கன்ஃபார்ம். 5 minutes later. அதே மாதிரி இப்போ நார்மலா எப்பவும் போல போலான்றீங்களா? நீங்க ஆரம்பிங்க, அவ்வளவுதான். நான் பதில் சொல்லிக்கிறேன். என்ன ப்ரோ இங்க வர வச்சிருக்கீங்க, ஸ்டூடியோக்கு வர சொன்னா ஏன் இங்க வர வச்சிருக்கீங்க? என்ன கதை அது ஒன்றும் புரியலையே. நான் எல்லாருக்குமே சொல்லுவேன், ஈவன் என்னோட ஹேட்டர்ஸுமே சொல்லுவேன், ஃபேமிலி ஃபர்ஸ்ட், ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ அப்படி இருக்கப்ப என்னோட வேலையை கொஞ்சம் அசைஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஐசியூல இருக்காப்புல. நான் அதை தான் பார்க்கணும். அதுக்கு இடையில தான் இப்போ நம்ம பேச போற அந்த டாபிக்கான சவுக்கு சங்கரோட மீட் அண்ட் கிரீட் இருக்குல்ல, ஸோ ஐசியூல வச்சு தான் நான் போய் ஃபேஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு திரும்பி நான் ஐசியூல தான் அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதனால என்னால் அவைலபிளா இருக்க முடியல. ஸ்டில் அதுக்கு பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நீங்க எப்போ வந்தாலும் நான் அவைலபிளா இருந்து இன்டர்வியூ கொடுக்குறேன். நம்ம பேசுவோம், திராவிடம் பத்தின விஷயங்கள் தொடர்ச்சியா பேசுவோம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். இல்லை ப்ரோ, இப்போ அரசியல் நிகழ்வுகள்லாம் அது விட்டுடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு வந்து ஒரு கேள்விகள் எழும்பிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் அந்த பிஹைண்ட் ரூட்ஸில் ஒன்று பேசுனீங்களே, அது எப்படி ப்ரோ? எப்படி நீங்கள் தான் பேசுனீங்களா இல்லை ஆள் செட் பண்ணி உங்களை பேசினாங்களா? தப்பா அதுக்கு அதையும் நான் ஓப்பனாக கேட்குறேன். நான்
இல்லைங்க, அது வந்து இந்த ஃப்ரெண்ட்லி சேட் தான். அது மீட் அண்ட் கிரீட், சவுக்கு சாரோட மீட் அண்ட் கிரீட் அது. ஸோ அவரை செலிப்ரேட் பண்ற ப்ரைஸ் பண்ற இடம் அது. ஸோ அங்கே டிஎம்கே சார்பா என்னை பேச கூப்பிட்டப்ப நான் தாராளமா வரேன் அப்படின்னு சொன்னேன். ஃப்ரெண்ட்லியா தானே பேச போறோம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். நான் ஃப்ரெண்ட்லியா தான் அதை அப்ரோச் பண்ணேன். வாக்குவாதங்கள் பண்றதுக்கு எனக்கு தெரியும், ஆனா அங்க அது இடம் இல்லைங்கிறது என்னோட பாயிண்ட். இல்ல ப்ரோ, அதாவது சவுக்கு சங்கர்ன்றவர் பாத்தீங்கன்னா சவுக்கு சங்கரை பிரைஸ் பண்றதுக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா இது வந்து ஏத்துக்க முடியாது ப்ரோ. ஏன்னா அவரை பிரைஸ் பண்றதுக்கு நான் ஒரு பெரிய மகானா ஃபர்ஸ்ட் கேள்வி, அவர் பெரிய அப்பாட்டக்கரான்னு கேக்குறேன். அதாங்க, ஏன்னா யாரு காசு கொடுத்தாலும் பேசக்கூடியவர் தான் அவரு. ஆமா, காசு கொடுத்தாலும் பேசக்கூடியவர். அதாவது அவர் எப்படின்னா காசுக்காக என்ன வேணா பண்ணக்கூடியவர். அதாவது சொந்த பையன் இறந்துட்டான், புரியுது, அன்னைக்கு வந்து வீடியோ போடுறாப்புல. ஏன்னா என்ன சொல்றாப்புலன்னா எப்படி இருந்தாலும் இறந்துட்டாப்புல, அது விடுங்க. இது வந்து பார்த்தா திமுக என்னென்னலாம் பண்ணுச்சு, இப்போ டிவி கேக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுன்றது அதுதான் இப்போதைக்கு எனக்கு முக்கியம். பெத்த பையனை விட இது முக்கியமா? என்னங்க என்ன நடக்குமா அது? ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஆளை சவுக்கு சங்கர் ஃபேன்ஸ் மீட் அப்படின்றாங்க. டிஎம்கே ஆதரவாளர் கூப்பிட்டுருக்காங்க. சரி, டிஎம்கே ஆதரவாளர் உங்களை ஏன் கூப்பிட்டாங்க? இப்ப சோசியல் மீடியால நான் பேசிட்டு இருக்கேன். சரி, நான் பேசுற விஷயங்கள் ஒர்க் அவுட்டும் ஆகுது, ஆடியன்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆடியன்ஸ் ஒர்க் அவுட் ஆகட்டும், அதோட முகமா என்ன கூப்பிட்டுருக்காங்க. அதாவது அருணுதயன் என்ற முகமா கூப்பிட்டா யாரும் உங்களுக்கு கேள்வி எழுப்பல. கண்டிப்பா. அதாவது எப்படி பிஹைண்ட் ரூட்ஸ்ல உங்களை வந்து கூப்பிடுவாங்க, பிஹைண்ட் ரூட்ஸ்ல திமுக ஆதரவு, ஏன் திமுக ஆதரவு நாங்களாம் இல்லையா? சவுக்கு சங்கர்கிட்ட, அதாவது நாங்க எப்போ எங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் சவுக்கு சங்கர்கிட்ட இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது, ஏன்னா நீங்க பார்த்து எதுக்கு எப்படி சந்தேகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், தொடர்ந்து ஒரு 1.5 மாசமா பிஹைண்ட் நியூஸ்ல தொடர்ந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க ப்ரோ. நான் இப்ப கூட சொல்றேன், நான் வந்து ஓப்பனா கேள்வி கேட்டுருக்கேன், ஓப்பனா கேள்வி கேட்கறேன். இது வந்து நான் மட்டும் கேட்கல, எல்லார் மனசுல இருக்குது இது. இப்போ பிஹைண்ட் ரூட்ஸ்ல நீங்க போய் தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. பேசுறத வச்சு இது வந்து பக்கா பிளான் மாதிரி இருக்குது. நீங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, கரெக்டா? சப்போர்ட் பண்ணி பேசுற நீங்க டக்குன்னு இப்ப என்ன பண்றாங்கன்னா சவுக்கு சங்கரை வந்து இவரு வச்சு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து நீங்க எதுவும் கேள்வி கேட்க கூடாது, நீங்க அமைதியா உட்காரணும், அவரு தான் பிரைஸ் பண்ணுன்ற ஒரு செட்டிங் மாதிரி எனக்கு இருக்குது. கரெக்டா? பக்கா பாக்குறவங்க அப்படிதான் இருக்கும். நானே நாங்களா எங்களும் கூப்பிட மாட்டாங்களா? என்ன மாதிரி ஒரு பர்சன் நாங்க பேசியிருந்தா உங்களுக்கு தோன்ற கேள்விகள் தான் எனக்கும் தோணி இருக்கும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, என்னால ஈஸியா இப்ப நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல கூட அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன், என்ன எவ்வளவு அபியூஸ் பண்றாங்க, எவ்வளவு மோசமா பேசுறாங்க ரீல்ஸா கூட அப்லோட் பண்ணுவேன். சார் சொல்றப்ப ஜென்சி டீமுக்கு பத்தி குறை சொல்றப்ப டக்கு நீங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க, இவ்வளவு மோசமா அபியூஸ் பண்ணிட்டு இருக்காங்களே, எடுத்து காட்டுறது எனக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன் காட்ட முடியாது? அதான் நல்ல கேள்வி. நான் என்ன சொல்றேன்னா, அவரை டிஃபெண்ட் பண்றது எனக்கு ஈஸி, டக் 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 பண்றதுதானங்க. இது பண்றதுதான். இது வந்து எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, நீங்க செட்டிங் பண்ணி நீங்க வந்து 3 மாசமா வந்து நடிச்சுட்டு இருக்கீங்க, திமுக ஆதரவாளர் மாதிரி நடிச்சுட்டு இருக்கீங்க, சவுக்கு சங்கருக்காகன்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்க. ஏன் என் மனசுல தோணுது, தாராளமா தோணும், கண்டிப்பா தோணும், எனக்கே இருந்தாலுமே கண்டிப்பா தோணும். ஆனா என்ன விஷயம், நாங்க சவுக்கு சங்கர் சார் இருக்காரு, இன்னொரு தடவை எனக்கு அவரோட உட்காந்து டிஸ்கஷன் பண்றதுக்கு ஸ்பேஸ் கிடைக்காது. ஏன்னா என்ன சிச்சுவேஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கப்ப நான் ஐசியூல இருக்கப்பதான் நான் போயிட்டு முடிச்சுட்டு திரும்பி ஐசியூக்கு தான் நான் வரேன், அந்த ரஷ்ல தான் நான் இருக்கேன். சோ அப்பவுமே நான் என்னோட சிந்தனை என்ன அப்படின்னா, அவர் டிஃபெண்ட் பண்ணி நம்ம டக் டக்குன்னு வார்த்தைகள் பேசினா அது ரீல்ஸா போகும், ஹிட் ஆகும், ட்ரெண்ட் ஆகும், அது சவுக்கு சங்கரை வென்ற கணக்காயிரும் நம்ம ஆட்கள் ஷேர் பண்றப்ப. நான் முடிச்சிடுறேன். அப்படி இருக்கப்ப அவர் ஒரு பக்கம் நின்று பேசுறாரு, ஸ்டாண்ட் எடுத்து பேசுறாரு, டிவிகேக்கு சப்போர்ட்டா பேசுறாரு. சோ அப்படி இருக்கப்ப லாங் டேர்மா அவர் என்னதான் சொல்ல வராரு, அந்த பக்கம் இருக்க நியாயம் என்ன அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. முழுக்க அவர் எங்க வந்து எந்த ஸ்டாண்ட் எடுத்து நின்ட்டாரு என்ன டிஃபெண்ட் பண்றதுக்கு அப்படின்னா, கொள்கையே இல்லாத கூட்டம் தான் இது. ஆனா அதுதான் அவங்களோட ஐடியாலஜி, கொள்கையே கிடையாதுன்னு அவரை சொல்லிட்டாருங்கிறனா. சொல்லிட்டு அது போதுமா? அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த ஆட்சி நல்லா தானே போகுது, ஆட்சி நல்லா போதா, அதுக்கான லஞ்சம் ஊழல் போலியா, அதுக்கான பதில் லஞ்ச ஊழல் நடக்கலையான்னு கேக்குறேன். நடக்குதா இல்லையா? இன்னும் கேக்குறேன், நடக்குதா இல்லையா? தாராளமா நடக்குதுங்க. அப்புறம் சொல்றது தானே ஆட்சி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு கேட்டா சொல்றது ஆட்சி கேவலமா போகுதுன்னு சொல்றது தானே. என்னோட மோட்டோ நான் ஓப்பனா சொல்லிடுறேங்க. அவரை டிஃபெண்ட் பண்ணி அவரை டவுன் பண்றது எனக்கு ஆக்சுவலா அந்த ஸ்பாட்ல ஈஸியா, அது அவருக்குமே தெரியும். விஷயம் என்னன்னாங்க, செட்டிங் பண்ணிட்டீங்க. சரி, செட்டிங் தாங்க. அது உண்மையா ஒத்துங்க. நீங்க 10-12 லட்சம் நான் வாங்கியிருக்கேன். அது காசு வாங்கிருக்கீங்களே இல்லையா, அது செட்டிங் தான். இப்ப என்னன்னா திமுகவை நீங்க அசிங்கப்படுத்தின மாதிரி, திமுகன்ற ஒரு பேர்ல அருணுதயன் போயிருக்கணும், அருணுதயன் தான் போயிருக்கணும். அருணுதயன் நான் கூப்பிடுறீங்களா, அருணுதயனா வராங்க, ஒரு நார்மல் மேனா வராங்க, நான் திமுக ஆதரவாளர் அப்படி வாங்க. இது அநியாயமா இருக்குது. இது அதாவது உங்களுடைய இதுக்காக சவுக்கு சங்கரை பிரைஸ் பண்றதுக்காக நீங்க என்ன வேணா பண்ணுவீங்கன்னா, கரெக்ட். வாட் ப்ரோ, நல்ல கேள்வி. இட்ஸ் ராங் ப்ரோ. நல்ல கேள்வி. நான் இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் திராவிட சித்தாந்தத்தை முழுசா ஏத்து நான் வந்திருக்கேன் திடீர்னா. ஆமா. சோ அப்படி இருக்கப்ப நான் எல்லா சர்க்கிள் பீப்புள் கிட்டயும் திராவிட சித்தாந்தம் கொண்டோட பழகுறேன். ஏன் அப்படின்னா அவங்க நாலேஜ் வாஸ்டா இருக்கு, எனக்கு அவங்க கூட பழகுறப்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ அப்படி இருக்கப்ப என்னாலையும் எமோஷனலா டக் டக் டக்குன்னு டிஃபெண்ட் பண்ணி ரீல்ஸ் கட் பண்றதுக்கான பேச்சை நான் இப்ப டிஸ்கஷன்ல பேசுறேன்ல, டிபேட்ல பேசுறேன், அப்படினால பேசிருக்க முடியும். ஆனா விஷயம் என்னன்னாங்க, அதை தாண்டி
உங்களுக்கு புரியுதா? இப்ப இந்த கேள்வி நீங்க எடுத்து வைக்கிறீங்களே, அநியாயங்கள் நடக்கலையா, பெண்களுக்கான குற்றங்கள் டிவியில் நடக்க, அந்த கேள்வி நாங்க எடுத்து வச்சிருக்கேன். அது யாரும் ஷார்ட் கட் இன்னும் பண்ணல, நான் தான் பண்ணுவேன், இன்னும் பண்ண டைம் இல்லை, எனக்கு சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. இல்ல அந்த வீடியோ நான் பார்த்தேன். அது கட் பண்றதுக்கு ஸ்பேஸ் எனக்கு இல்ல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, லஞ்சம் ஊழல் நடந்துகிட்டு இருக்கு, 100 கோடிங்கிற மாதிரியான விஷயங்களும் நடந்திருக்கு, 60 நாட்களுக்குள்ள நடந்திருக்கு. சோ அதையெல்லாம் நம்ம டக்குன்னு பேசி ரீல்ஸ் கட்டா போட்டு நம்ம ஆட்கள் ஷேர் பண்றதை விட மக்கள் மத்தியில் எடுத்து வச்சா பாக்குற மக்களுக்கு தெரியாதா எவ்வளவு மோசமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது. சோ அதை பத்தி எதுவுமே பேசாம கொள்கையும் இல்லாம ஒரு கூட்டத்தை நாங்க ரெடி பண்றேங்கிற விஷயத்த அவர் சொல்றாருல்ல, அதுக்கு கிளாப்ஸும் பண்றாங்களே. நான் எதிர்பார்த்தது என்னன்னா, ஒண்ணு சார் வந்து கொள்கை ரீதியா டிவிக்கு வந்து இந்த கொள்கையை ஃபாலோ பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லுவாருன்னு நினைச்சேன். ரெண்டாவது கொள்கை இல்லைன்னு அவர் சொல்றப்ப நான் இந்த பக்கம் கிரௌட நான் பார்த்தேன். சார் அப்படி சொல்லாதீங்க, டிவி கேக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு இளைஞர்கள் சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். அவங்களும் கை தட்டுறாங்க. சோ அந்த சிச்சுவேஷன் பாக்குறப்ப மக்களுக்கு தெரிய வருது, டிவி கேக்கு ஓட் பண்ண மக்களுக்கு தெரிய வருது, இளைஞர்களுக்கு தெரிய வருது, மாற்றம் நம்பி ஓட் பண்ண மக்களுக்கு தெரிய வருது. இது என்ன கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க, ஓட்டு போட்ட இளைஞர்கள் கை தட்டுறாங்க. சோ அப்ப தமிழ் இளைஞர்களை இப்படிதான் நீங்க கொண்டு போக போறீங்களா விஷயத்தை மக்கள் முன்னாடி முன்வைக்கிறது இந்த ரீல்ஸ் கட் ஷேரிங்க விட பெரிய விஷயங்க. இது கரெக்ட். இப்போ டிவிக்கே கொள்கையை பத்தி சவுக்கு சங்கருக்கே தெரியாதுங்க. தெரிஞ்சாதானே பேசுவாப்புல. அவருக்கு என்ன விஜய் கிட்ட இருந்து இப்ப நல்லா பேசி அவர்கிட்ட ஒரு அமௌண்ட் ஆட்டையே போடணும், அதுக்காக தான் பேசுறாப்புல. இப்ப இந்த திராவிட சித்தாந்தங்கள் என்ன கிழிச்சு அப்படின்னு என்ன சொல்றாப்புல, நிதிஷ்லாம் வந்து திராவிடம் அவனுக்கு தேவையான்னு சொல்லிட்டு கேட்கறாப்புல. திராவிடம் அவனுக்கு தேவையே இல்லை. இப்ப எனக்கு ஒரு வீடியோ ஒன்று இருக்கு அவனை பத்தி, அது போறதுக்கு 5 நிமிஷம் ஆகும், அதை போடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். அவ்வளவு கேவலமான ஆள் அந்த பையன். அந்த பையனுக்கு அவன் திராவிட சித்தாந்தம் அவனுக்கு தேவையே இல்லைங்க. அவன் வாழறதுக்கு இந்த பூமியே பாரன்ற நான் அந்த பையன் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம். இது உண்மை. சோ இதெல்லாம் வந்து நீங்க பேசும்போது நீங்க எடுத்து வைக்கணுங்க. அப்புறம் இது வந்து இன்னொரு கேள்வி, இதுக்கெல்லாம் நீங்க அமைதியா உட்காந்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு சத்தியமான்னு தெரியல. அவர் கேட்கிறாரு, பாருங்க எதிர்கட்சி தலைவர் பெண்களை பத்தி ஆபாசமா பேசுறாரு. நான் கேட்கிறேன், நீங்க தானே சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க, உதயநிதி என்ன அசிங்கமா பேசுன சொல்லுங்க. எதுவுமே பேசலங்க. நான் என்ன சொல்ல வரேன், சவுக்கு சங்கரை கேட்கறது நான் என்ன அசிங்கமா பேசினாரு, தைரியமான ஆளா இருந்தா அவர் என்ன அசிங்கமா பேசினான்றது ஓப்பனா சொல்லிட்டு ஓப்பன் நோட் பண்ணுங்க. அவர் அசிங்கமா அந்த நடிகை பேர் சொன்னாரா? இல்ல. பச்சையா அசிங்கமா தானே பேசினாரா? கொச்சையா பேசினாரா? இல்ல. அப்புறம் எப்படி இது அசிங்கமா பேசி நீ ஏன் உங்க கற்பனை பண்ணி இவர் இப்படிதான் பேசினாருன்ற உங்க கற்பனைக்கெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இப்படிதான் நீங்க பேசிருக்கணும், கரெக்டா? நீங்க பேசாம அவரை நீங்க பேச விட்டு வேடிக்கை பாக்குறது இது அநியாயமா இல்லையா? அப்ப உதயநிதி ஸ்டாலின் இப்ப நீங்க அமைதியா இருக்கும் போது அப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து அசிங்கமா பேசுறாரு, அப்படிதான் அர்த்தமாகுது? இல்லங்க, அப்படி இல்ல. அது அப்புறம் எப்படிங்க? இல்ல இப்ப அதான் திரும்ப சொல்றேன், டிஃபெண்ட் பண்ணி பேசுறது ஈஸிங்க. அப்படி இல்ல. அப்ப இவ்வளவு பேர் போராட்டம் பண்ணாங்களே, அந்த காவேரி நீர் வரணும்னு சொல்லி அந்த போராட்டம், விவசாயிகளை கூப்பிட்டு நடத்தின போராட்டம். சோ அது அந்த டாபிக்கை தள்ளி வச்சுட்டு இதுதான் சின்ன விஷயம், இது கடந்து போகக்கூடிய விஷயம் தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதை எடுத்து வச்சு நீங்க பேசுறப்ப அல்டிமேட்டா நீங்க அதை வச்சு அடுத்து என்ன பேச வரீங்க? உதயநாத் தப்பா பேசினாருங்கிற விஷயத்தை நீங்க பாயிண்ட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை விட நீங்க என்ன குறை சொல்ல வரீங்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் டிஃபெண்ட் பண்ணி பேசுறது ஆக்சுவலா என்ன சொல்றது ஈஸிங்க, அது ரீல்ஸ் பேசுறது தானே. இல்ல பிரதர், நான் திரும்பவும் சொல்றேன், என்ன சொல்றது, உங்களுக்கு தெரியும், ஃபாலோவர்ஸுக்கு தெரியும், நான் டக்குன்னு டிஃபெண்ட் பண்ணி கடகடன்னு பேசக்கூடிய ஆளு. ஸோ அப்படியே அன்னைக்கு பேசல, அதான் சந்தேகம் வருது. அது வரட்டும், சந்தேகம் வரட்டும், தாராளமா வரட்டும். நான் சொல்றது என்னன்னா, இப்ப இந்த நாட்கள் கடந்து போகும், இந்த 1 வாரம் 2 வாரம் கடந்து போகும். ஆனா அவர் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, கொள்கை இல்ல, ஆமா இல்ல, இந்த கொள்கை இல்லைன்னு விஜயே சொல்லுவாருங்கன்ற, நீங்க ஏங்க திருப்பி அங்க போயிட்டு விஜயே சொல்லுவார் கொள்கை, என்ன கொள்கையை வச்சு பயணிக்கிறாங்க? எனக்கு மாற்றம் வேணுங்க, மாற்றத்துக்காக தான் நான் போராடிட்டு இருக்கேன். நான் முடிவெடுத்ததே இந்த பக்கம் வந்து நிக்கணுங்கிறது, எனக்கு மாற்றம் வேணும், தப்பான இடத்துல இருக்கு. சோ அப்ப நம்ம மாற்றம் உருவாக்கக்கூடிய, இம்பாக்ட் உருவாக்கக்கூடிய இடத்துல நிக்கணும், அது சரியான இடம் சொல்லி நான் திராவிடம் பக்கம் வந்திருக்கேன். சோ அப்படி இருக்கப்ப நம்ம டக்குன்னு என்ன சொல்ற டிஃபெண்ட் பண்ணி ஒரு ரீல்ஸ் கட் பண்ணி ஷேர் பண்ணா நம்ம ஆட்கள் அதிக அளவுல ஷேர் பண்ணுவாங்க. சார் இப்ப டிவி கேஸ் பார்ட்டியில இருக்கவங்க அதை ஹேட் பண்ணுவாங்க, ஏன்னா அவன் அழகா டக்குன்னு சவுக்கு சங்கர் சாரையே கட் பண்றான்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், லாங் டேர்முக்கு பாத்தீங்கன்னா மாற்றம்னு ஒரு பீப்புள் ஓட் பண்ணாங்கல்ல, இப்ப திராவிடம் வேண்டாம், கொஞ்சம் சில சிக்கல்கள் இருக்கு, நம்ம டிவிக்கு ஒரு ஆப்ஷனா வராங்க போன்னு சொல்லி போனாங்கல்ல, அவங்களுக்கான பதில் அந்த வீடியோக்குள்ள இருக்குன்னு நான் சொல்றேன். நான் அதை சொல்லல, அந்த பதில் சாரே சொல்லியிருக்காரு, சவுக்கு சாரே சொல்லியிருக்காரு, இது கொள்கை இல்லாத கூட்டம், அதுவே போதுன்னு. ஸோ அந்த கொள்கை இல்லாத கூட்டத்துக்கு இன்னொரு தடவை மாற்றுங்கிற மக்கள் ஆப்ஷனாவே எடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு விஷயமும் இருக்கு, டிவிக்குள்ள இருக்க எல்லாருமே தள்ளிட்டு கிடையாது, விஜய் சார்னா ஓட்டு போட்டுலான்னு கிடையாது. அதுக்குள்ளேயுமே ஒரு சின்ன ஒரு கொள்கை, ஒரு மாற்றம் இருக்கட்டும், திராவிட கொள்கை வேண்டாம், இவர் திராவிடத்தை வச்சிருக்காரு, ஸோ என்ன பண்றான்னு பார்ப்போம்னு விஜய் சாரை பிடிச்ச பீப்புள், இளைஞர்கள், பெண்கள் ஓட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் யோசிப்பாங்க, ஏன்னா கொள்கை இல்லைன்னு சொல்றாங்க, கொள்கை இல்லைன்னு சொல்றதுக்காக நான் ஓட் பண்ணலையே, அந்த கொள்கையிலிருந்து மாற்றா தமிழகத்துக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி அதுக்கு தானே நான் ஓட் பண்ணேன் அப்படிங்கிற சிந்தனையை நம்ம சொன்னா என்ன சொல்றது, நம்மளை எதிரியா பாக்குறாங்க, நம்ம கெட்டவங்களை சித்தரிச்சிட்டாங்க, திராவிட சித்தாந்தம் கொண்டவங்களை வந்து நம்ம வில்லன் தீய சக்திங்கிறாங்கல்ல. சோ அப்ப நான் தீய சக்தியா நான் அமைதியா இருக்கேன், நீ யோசிங்கிறதான விஷயம். சோ அந்த சிந்தனை எல்லாருக்குள்ளயுமே உருவாயிருக்குன்னு நான் சொல்றேன்.
ஏன்னா ஸ்பாட்ல பிரதர் நான் பேசி முடிச்சுட்டு வரல வெளியில, அங்க கிளாப்ஸ் பண்ண கூட்டம் ஒரு 20 பேர்னு வச்சுங்களேன், அதை தாண்டி ஒரு 30 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு 10 பேர் என்கிட்ட வந்து பிரதர் நீங்க கரெக்டா பேசுனீங்க, அவரை பேச விட்டு நீங்க அமைதியா இருந்தீங்க, விஷயம் என்னன்னா எங்களுக்கும் இதுல இது ஒத்த சிந்தனை கிடையாது, கொள்கை இல்லாததுக்கெல்லாம் நாங்க சப்போர்ட் பண்ணல, இவர் சாதாரண கொள்கை இல்லைங்கிற அது கிளாப்ஸும் பண்றாங்க, இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு பிரதர் அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த மாற்றத்தை அவங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, கமெண்ட்ல சொல்ல மாட்டாங்க, வெளியில கூட பேச மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள அந்த மாற்றம் வரும். என்னது கொள்கை கிடையாதா, கொள்கை இல்லைங்கிறத நீங்க நியாயப்படுத்துவீங்களா அப்படிங்கிற நான் சொல்றது எப்படி சொல்றது பிரதர், எமோஷனலா பேச வேண்டிய நேரம் அது இல்ல, டக்குன்னு கோவப்பட்டு பேச வேண்டிய நேரம் அது இல்ல, அது ஷார்ட்டா முடிஞ்சிரும். ஒரு வாரத்துக்குள்ள பதில் சொன்னாரு, ட்ரெண்ட் ஆச்சு, மில்லியன் வியூஸ் போச்சுன்னு ஆயிரும். ஆனா அதை தாண்டி நீங்க தள்ளி நின்று யோசிச்சு பாருங்க, இது உருவாகக்கூடிய தாக்கம் மிக பெருசா இருக்கு, உருவாக்கிட்டு இருக்குன்னு நீங்க 1000 தான் சொல்லுங்க, ஆனா வந்து உங்க மேல எல்லாருக்கும் பக்கா சந்தேகம் வருது, நீங்க வந்து ஒரு துரேந்தரா நான் வந்து இப்ப வந்து அவ்வளவு சீக்கிரம் போய் இவ்வளவு சீரியஸ் சிச்சுவேஷன் இல்ல அதாங்க, சீரியஸான சிச்சுவேஷன் இருக்கட்டும்ங்க, அவங்க ஒரு எப்படி சொல்றது, ஒரு அசுத்தாவிங்க, சவுக்கு சங்கர் ஒரு அசுத்தாவி. அந்த அசுத்தாவி முன்னாடி வந்து எங்களுக்கு எல்லாம் எப்ப வாய்ப்பு கிடைக்கும், எங்களையும் உட்கார டிபேட் பண்ணுவாங்க, எங்களையும் எல்லாம் தெரியும், எங்க டிபேட் பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு இதுக்கு யோசிச்சுட்டு இருக்கோம், கூடுவாங்களா மாட்டாங்க வேண்டிட்டு இருக்கோம். ஆனா நீங்கள ஈஸியா கூப்பிடுறாங்க, நீங்க அழகா அள்ளி கூத்துட்டு வந்துட்டீங்க, சவுக்கு சார் சூப்பர் சார் வந்துட்டீங்க. இல்லங்க நீங்க திரும்பவும் ஒரு தடவை பொறுமையா அதை பாருங்க, நான் பேசுறேன் 2 வாட்டி பாத்துட்டேன், அதாங்க நான் சொல்றேன் 2 வாட்டி பாத்துட்டேன். நான் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சரி நியாயமான பதிலே இல்ல. ஒரு முதலமைச்சர் நியாயமான ஆளே கிடையாது, எப்படி வரும்? என்னோட கோல் அவரை டவுன் பண்றது இல்லைங்க, அவர் அசிங்கப்படுத்துறது இல்லைங்க. அவர் வேணா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, எனக்கு கொடுத்த கொஸ்டின்ஸ் ஒரு சர்டன் பேண்டிங் மேல நான் வச்சிட்டேன். ஏன்னா சார் வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுறத தாண்டி பொலிட்டிக்கலா அட்டாக் பண்ண போறாங்க, நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். அவர் இந்த மோட்ல பேசுறாருன்னா நான் டாமினேட் பண்ற பர்சன் கிடையாதுங்க. பேசிக் ரெஸ்பெக்ட் எனக்கு எல்லார் மேலேயுமே இருக்கு, என்னோட எதிரிகள் மேலும் என்னோட ஹேட்டர்ஸ் மேலும் எனக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கப்ப சார் நீங்க இப்படி இந்த மோட்ல பேச வரீங்க அப்படின்னா எனக்கு கொஸ்டின்ஸ் வேண்டாம், நம்ம பேசுவோம், நான் பாதிலே வச்சிருப்பேன் கொஸ்டின்ஸ், நீங்க பாத்துருப்பீங்க, வச்சுட்டு தான் நான் பேச ஆரம்பிச்சேன். அதாவது சவுக்கு சங்கர் வந்து இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி அதிமுக தான் வரும், அதிமுக தான் வரும், அதிமுக தான் வரும்னு சொல்லியிருந்தாரு. இப்ப அதிமுக தோத்த உடனே இப்ப கட்சி வந்து டவுன் ஆன உடனே என்ன பண்ணிட்டாப்புல, இப்ப ஆளுங்கட்சிக்கிட்டே போறாரு, அங்க ஷிஃப்ட், அங்க எவ்வளவு காசு வாங்கிக்கின்னு ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இப்ப வந்து விஜய் கிட்ட போயிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள் நல்ல ஆளா? இதுக்கு ஒரு ஃபேன்ஸ் மீட்டு, இதுக்கெல்லாம் வந்து சவுக்கு சங்கர்னு உண்மையை தான் பேசுவார். நாங்க ஒண்ணு கேக்குறேங்க, இவ்வளவு கேஸ் அவர் மேல போடுறாங்கல்ல, அதாவது இவ்வளவு கேஸ் போடுறாங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்கு, சும்மா இருக்கிற மாதிரிலாம் யாரும் கேஸ் போட மாட்டாங்க, இது சாதாரண மக்களுக்கு புரியணும். இப்படியாப்பட்ட ஒரு ஆட்கள் கிட்ட இப்ப உட்காந்து ஏங்க நீங்க உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, நீங்க மிஸ் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து திமுகவை டவுன் பண்ணி அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. நீங்க வந்து சும்மா வந்து சிரிச்சி மழை பொருள்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. நம்ம வந்து நம்ம சேனலை பத்தி தெரியும், எங்களை பத்தியும் தெரியும், ஓப்பனா எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுறேன், ஓப்பனா ஓப்பன் கட்டு. இப்ப நீங்க ஓப்பனா நீங்க சொல்றீங்க, பட் ஆனா இது நான் ஒண்ணு சொல்லட்டுமா, உங்களோட பதில் ஏற்றுக்கொள்ளும்படி சத்தியமா கிடையாது. நீங்களும் ஒரு மினி சவுக்கர் சங்கர் ஆயிட்டீங்கன்னா நல்லா நல்லா வளருங்க ப்ரோ. நல்ல அமௌண்ட் வாங்கினு அவர் வீடு கட்டுறாரு பாருங்க, வீடு கட்டுறாரு பாத்தீங்களா, 10 கோடி இது கட்டி வச்சிருக்காப்புல, அபார்ட்மெண்ட் எல்லாம் வாங்கியிருக்காப்புல, காசே இல்ல அவருக்கு. எனக்கு உங்களுக்கு தெரியும், காசு மீது எனக்கு பெருசா நாட்டம் இல்லைங்கிறது, என்னோட தேவையில நான் தான் நிறைவேற்றிக்குவேன். இப்ப கூட பைக் சேல் பண்ணதுக்கான ரீசன் கூட உங்களுக்கு தெரியும், நான் காசுன்னு ஒண்ணு கேட்க மாட்டேன், என்னோட கஷ்டங்களை நான் தான் பேஸ் பண்ணுவேன். சோ அப்படி இருக்கப்ப நான் திரும்பவும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்படி இருக்க உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனால ஏன் இந்த ஆள் இப்படி ஆயிட்டாப்ல அப்படி. எஸ், திரும்பவும் நான் சொல்றேன், இந்த ஒரு வாரத்துக்குள்ள ட்ரெண்டிங் ஆகக்கூடிய விஷயத்த பேசுறது என்னோட நோக்கம் கிடையாது. டிவிக்கு சார்பா ஒரு நபர் பேசுறாரு, சப்போர்ட்டிவா பேசுறாரு, டிவிக்கு சார்பா தான் போயிருந்தீங்க. நானாங்க? ஆமா, தேங்க்யூங்க, தேங்க்யூ. இப்ப நான் டிவிக்கு சார்பா போனா என் லைஃப் எப்படி மாறுங்கிறது என் ஃபாலோவர்ஸுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். சோ அப்படி இருக்கப்ப அதையும் தாண்டி நான் பொருளாதாரத்தெல்லாம் தள்ளி வச்சுட்டு, வாய்ப்புகளை தள்ளி வச்சுட்டு, உங்களுக்கு வாய்ப்புகளும் என்ன நடக்குதுங்கிறது என்ன சுத்தி உங்களுக்கு தெரியும். சோ அப்படி இருக்கப்ப அதையும் தள்ளி வச்சுட்டு நான் இந்த பக்கம் நிக்கிறேன் அப்படின்னா, இங்க நிக்கணுங்க, இந்த நேரத்துல இதுதாங்க சரி, இந்த திராவிடம் பக்கம் தாங்க நிக்கணும். திராவிடம் பக்கம் நிக்கிறேன்னா எமோஷனலா பேசுறது ஈஸிங்க, அதுக்கு நபர்கள் இருக்கீங்க, உங்களை மாதிரி ஸ்ட்ராங்கான நபர்கள் இருக்கீங்க. அதை தாண்டி என்னோட பங்களிப்பு ஒண்ணு இருக்குல்ல, திராவிடத்துக்கு பங்களிப்பு இல்லைங்க, பங்களிப்பு கொடுக்கல, முடிச்சுட்டு வந்துட்டீங்க நீங்க. இல்ல பிரதர், நான் இப்ப என்னோட டிஎம் எடுத்து காட்டவா, டிவிக்குள்ள இருக்கவங்க மாற்றம் சொல்லி ஓட்டு போட்டவங்க, நம்ம சொன்னா அவங்க நம்ம சொன்னா மாற மாட்டாங்க பிரதர், அவங்களுக்குள்ள மாற்றம். பிரதர் நான் இதுக்கு ஓட் பண்ணல, அவர் தப்பா பேசுறாரு, எங்களை வந்து என்ன சொல்றது, இந்த பார்ட்டி வந்து கொள்கை இல்லாத கூட்டம்ங்கிறாரு, அதுக்கு பசங்க கிளாஸ் பண்றாங்க, அதுல எனக்கு நம்பிக்கை இல்ல, விருப்பம் இல்லை, இதுக்கு நான் ஓட் பண்ணல பிரதர், இனி எனக்கு இது டிவிக்கு ஆப்ஷனா இருக்காதுன்னு சொல்லி நான் எதுவுமே பேசல. ஆனா மாற்றம் அங்க உண்டாயிருக்கு, எனக்கு அந்த மாற்றம் தான் பிரதர் வேணும். நம்ம சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அவங்க நம்ம எதிரியா கெட்டவங்களா பாக்குறாங்க, அவங்களுக்குள்ள மாற்றம் உருவாக்குறதுக்கான வாய்ப்பா இதை நான் வந்து பயன்படுத்திட்டேன்னு கூட சொல்லலாம். சாரை பேச விட்டுட்டு நீங்க பேசுங்க, கொள்கை இல்லைங்கிறீங்களா, சூப்பர் அப்படிங்கிற வீட்டுல
விஷயங்கள் நான் சொல்றப்ப அதை அவங்க ஏத்துக்கிறாங்கன்னு நான் சொல்றேன். அப்ப அந்த மாற்றம் அவங்களுக்குள்ள உருவாகுது. இந்த சைடு நம்ம இருக்க வேணாம், ஏன்னா கொள்கை இல்லைன்னு சொல்றப்ப அதுக்கு இளைஞர்கள் கைதட்டுறாங்கிறப்ப பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பர் டே டிவிக்கு மெம்பர்ஸால எவ்வளவு நடக்குதுன்னு நம்ம பாக்குறோமா? சோசியல் மீடியா என்கிட்ட நல்லா பேசுங்க, அங்க பேசாதீங்க. அதான் பிரதர், அங்க அங்க வந்து ஃபேன்ஸ் மீட் இல்ல பிரதர், நீங்களே ஃபேனா? அப்போ அவரை டிஃபெண்ட் பண்ணி, அதான் திரும்ப நான் சொல்றேன்ல, அவரை டிஃபெண்ட் பண்ணி பேசினா நம்ம ஆட்கள் ஷேர் பண்ணுவாங்க, நல்ல ரீச் ஆகும். அது மக்கள் மத்தியில அது நான் சொல்றேன் மாற்றத்தை உண்டாக்கணும். இல்ல மாற்றத்தை உண்டாக்கணும் நீங்க சொல்றது பிரதர். இப்ப நீங்க அமைதியா இருந்துட்டு அவர் பேசணும்னு வச்சுங்களேன், அப்போ இவரே அமைதியா இருக்காரு, இவரு திமுக சப்போர்ட் பண்றாரு, அப்ப இவரே அமைதியா இருக்காரு, அப்போ சவுக்கு சங்கர் பேசுறதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு இன்னும் வந்து நிறைய முட்டாள்கள் உருவாவாங்க. கரெக்டா இல்லையா? இப்ப நீங்க இப்படி சொன்னா நான் எப்படி சொல்வேன்? இல்ல பிரதர், அது சிந்தனை திறன் குறைவா இருக்கவங்கள நம்ம மாத்த முடியாது பிரதர். அவங்க வந்து அந்த பக்கம் தான் நிப்பாங்க. நான் சொல்றது சிந்திக்கும் திறன் கொண்டவங்களுக்கு தான் திராவிடத்தோட தேவை புரியும். சோ அப்ப அவங்களுக்கு இது நான் இப்ப நீ திரும்பவும் நான் சொல்றேன் மக்கள் மத்தியில இந்த ஸ்பேஸ் இருக்கிற சொன்ன வார்த்தை இருக்குல்ல, கொள்கை இல்ல, கொள்கையே தேவையில்லைன்னு சொன்ன வார்த்தை இருக்குல்ல, அதுவும் குறிப்பா கம்யூனிசம் பத்தி அவர் பேசின விஷயங்கள்லாம் நான் பேச விட்டுட்டேன். அவ்வளவு நான் சாதாரணமான சின்ன ஒரு எதிர்ப்பு தான் சொன்னேன். பாலன் இல்லத்துல இவ்வளவு பெரிய போராட்டம் தொடர்ச்சி நடந்ததுக்கான ஸ்பேஸ் எப்படி கிடைக்குது? அவங்க கொடுத்த ஸ்பேஸ். ஆளுங்கட்சி பக்கம் அவங்க ஆதரவா இருந்தா கூட அந்த ஸ்பேஸ் கொடுத்தாங்களா நமக்கு போராட்டத்தை தொடர்ச்சியா பண்ணுங்க. அவங்கள போய் மிக சாதாரணமா நீங்க சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்க நபர்கள் மாதிரி பேசுறீங்களேன்னு சொல்லி எதிர்த்து ஹார்டா என்னால பேசிருக்க முடியும். ஏன்னா நான் அதை பேசல, அவர் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறாருல்ல, அவர் எந்த பக்கம் நின்று எடுத்து வைக்கிறாரு. சோ அப்ப அதுக்கு ஆதரவு தரக்கூடிய நபர்கள், ஐடியா கொண்ட நபர்கள் அதை பார்ப்பாங்கல்ல. ஏன்னா கம்யூனிசத்தை பத்தி அவர் மிக சாதாரணமா கடந்து போயிட்டார். கம்யூனிசம் முடிஞ்சு போச்சு, அது வந்து சிகரெட்லயே முடிஞ்சு போச்சு, அது இனி கம்யூனிசம் தேவையில்லைங்கிறாரு. சோ எத்தனை கம்யூனிசவாதிகள் இங்க இருக்காங்க, அதை பாக்குறப்ப அவங்க டிவிக்கு பக்கம் இருக்க நபர்கள் கம்யூனிசம் பத்தி என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா அது நான் எதிர்பார்த்தேன். இப்படி அவர் பேசுறப்ப இங்க பசங்க இருக்காங்கல்ல, டிவிக்கு சப்போர்ட் பண்ற பசங்க, சார் இப்படி பேசாதீங்க, ப்ளீஸ் அப்படி பேசக்கூடாது, என்ன இருந்தாலும் கம்யூனிசம் நமக்கு தேவை, அது இல்லாம இத்தனை வருஷம் ஏங்கி இருக்க முடியாது. அந்த கிளாப்ஸ் பண்ற பசங்களோட அப்பா அம்மா அவங்க ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறப்ப, முதலாளித்துவம் தொழிலாளித்துவம் இருக்கப்ப அதுக்கான போராட்டத்தை அவங்க இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பார்ட்டியா இருந்தாலுமே சரி, அந்த போராட்டம் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஸ்பேஸ் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வீழ்ந்துருச்சு, அது தேவையில்லைங்கிற மாதிரி பேசுற விஷயங்கள் இருக்குல்ல, அது தாக்கத்தை உண்டாக்கும் பிரதர். அந்த மாற்றம் தான் நமக்கு வேணும். திராவிட பக்கம் இருந்துட்டு நானும் எமோஷனலா பேசி என்ன ஆக போகுது? மாற்றம்னு சொல்றீங்க, ஆனா உங்ககிட்ட நான் மிகப்பெரிய மாற்றத்தை பாப்பேன்னு நினைச்சு கூட பாக்கல ப்ரோ. நீங்க அப்படி வந்தா நான் இப்படிதான் வருவேன். ஏன்னா இது எல்லாருக்கும் வந்து ஒரு தவம் கிடக்குறோம். எப்ப சவுக்கு சங்கரோட ஒரு டிபேட் ஷோ நடக்காத வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கெல்லாம் வெயிட் பண்ண அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம்ல கதை என்ன ஏது கதை என்ன. இப்போ நீங்க அமைதியா இருக்கிறதுல அவங்க என்ன நினைச்சிட்டா சவுக்கு சங்கர் சூப்பரு வெற்றி செஞ்சிட்டாங்க. ஓகே, அப்படி ஆயிட்டு போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் வியூஸ் வருது. நான் எங்க போனாலும் எல்லாரும் கேட்கறேன், நீங்க தான் இன்டர்வியூ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸே நான் பாக்குறேன், நேரடியா பாக்குறேன். அதான் பிரதர், இது எப்படி ஆகும்னா, நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி பேச அவரை இன்சல்ட் பண்ண நான் ட்ரை பண்ணேன். அவர் இன்னும் மிக இன்சல்ட் பண்ண வேணாங்க, இருக்கிறது சொன்னாலே போதும். இன்சல்ட் ஏன் பண்றீங்க? நியாயத்தை பேசுங்க. இல்ல அதான் சொல்றேன். ஆனா அந்த பக்கம் என்ன ஆகும்னா, அவர் இன்னுமே பயங்கரமா இன்சல்ட் பண்ண ஆரம்பிப்பாரு டிஎம்கேவை. மீன்ஸ் அவரோட ஸ்பேஸ், அது அவரோட ஸ்டேஜிங்கிறப்ப ஹார்ட் கோர். அவருக்கு சொல்ல தேவையில்ல, அவர் எதுக்கும் வார்த்தைகள் இன்றி பேசுவாங்க. அதெல்லாம் என்ன வேணா பேசுவாப்புல, காசு வாங்கிட்டு என்ன வேணா பேசுவாங்க. அவர் இன்சல்ட் பண்ண வாடகை. ஆமா, அவர் திராவிட சித்தாந்தங்களே தேவையில்லைன்னு சொல்றாப்புல. நான் பேசிக்கா ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறேன். திராவிட சித்தாந்தம் கொண்ட இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து மதவாத சக்தியால ஆபத்து வருதுன்னா எந்த பக்கம் நிப்பீங்கன்னு நியாயமான கேள்வி எடுத்து வைக்கிறேன். ஒரு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற நபர்கிட்ட, மனிதர்கிட்ட எடுத்து வைக்கிறேன். ஆனா அவர் வந்து வரட்டும் அப்படிங்கிறாப்புல. சோ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, அதுக்கும் கிளாப்ஸ் வருது. சோ அவர் டிஎம்கே அட்டாக் பண்ணி இன்சல்ட் பண்ண கிளாப்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதையும் ரீல்ஸ் கட்டா பண்ணி போட்டுட்டே இருப்பாங்க. என்னோட மோட்டோ அது கிடையாது. எனக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க, எண்ட் ஆஃப் தி டே இந்த பசங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களோட முகமா தான் இருந்து நீங்க பேசுறீங்க, அந்த பக்கம் தான் இப்ப நீங்க சப்போர்ட்டிவா இருக்கீங்க. சோ அப்போ உங்க ஐடியாலஜி என்ன, இவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவர் தான் ஓப்பனா எடுத்து வச்சிட்டாரு, கொள்கையும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படின்னு. சோ அப்ப அதை தாண்டி நம்ம இன்னும் மிக மோசமா அவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிற விஷயத்தை தான் நான் வந்து வாங்கினேன். அதை தாண்டி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நான் என்னோட கேள்வியில் எடுத்து வச்சிருக்கேன் பிரதர். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முழுக்க அந்த கிளாப்ஸ் வந்த விஷயங்களை பார்த்துட்டு நம்ம ஆட்களும் சில பேர் ஆதங்கப்படுறாங்க. செகண்ட் ஹாஃப்ல நான் எடுத்து வச்ச கேள்விகளுக்கு அந்த பக்கம் பதிலே இல்லைங்கிறத யாருமே கட் பண்ணி போடல. எனக்கு டைம் இல்லை, நான் கட் பண்ணி போட்டா புரியும். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் பேசின விஷயங்கள், வார்த்தைகள், அவரோட உடல் மொழி, பாவனை எல்லாத்துக்குமே நான் கேள்விகளை எடுத்து வச்சேன். அவருக்கு அந்த பக்கம் பதிலே இல்லைங்கிறத யாரும் இன்னும் கட் பண்ணி போடல. அது நான் கட் பண்ணா நம்ம பசங்க ஷேர் பண்ணுவாங்க. அதுக்கு எனக்கு டைம் உள்ள சிச்சுவேஷன் கொஞ்சம் நான் லாக்ல இருக்கேன். இல்லாட்டி அதை நான் கூட டைம் இருந்தா கூட கட் பண்ணி போடுறேன். என்னோட கேள்விகளுக்கு அந்த பக்கம் பதிலே இல்லை, அதை யாரும் கட் பண்ணல. ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல அந்த கிளாப்ஸ் வந்துருச்சு இல்ல. அவர் கேட்ட கேள்விகளுக்கு நான் அமைதியா இருந்து அவர் எவ்வளவு பேசுறாருன்னு வார்த்தைகளை வாங்கிட்டு இருந்தேன்ல. சோ அப்ப அந்த நேரத்துல அந்த கிளாப்ஸை மட்டும் கட் பண்ணி இந்த ஒரு குட்டி கேங் இருக்குங்க, ஸ்மால் சர்க்கிள் ஒன்று இருக்கு, டிவிகே அந்த இன்டர்நெட் சர்க்கிள், சோசியல் மீடியா சர்க்கிள். அவங்களோட வேலையே வந்து ஒண்ணுமே இல்லாம சும்மா 2 செகண்ட் உட்காந்தா கூட செருப்படி,
மாட்டிக்கிட்டான் பதில் சொல்ல முடியல அப்படிங்கிற டேக் ஒன்று போட்டு ஷேர் பண்ணுவாங்கல்ல, அதை பார்க்குற நம்ம ஆட்கள் கொஞ்சம் சோர்வாயிருச்சு. வேற எதுவுமே இல்லை. இப்போ நான் கட் பண்ணி போட்டால் நம்ம ஆட்கள் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பதிலா என்னோட மோட்டோ திரும்பவும் சொல்றேன், நம்ம மாறி மாறி சோஷியல் மீடியால அடிச்சுக்கிறது என்னோட மோட்டோ கிடையாது. இந்த ஆட்சி மாற்றம் எதனால் நடந்துச்சு அப்படின்னா, மாற்றம் சொல்லி ஒரு மக்கள் திராவிடத்தால பலனடைஞ்ச மக்களுமே ஒரு ஆப்ஷனா டிவிக்கு எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு புரியணும் இது தப்பான சாய்ஸ் அப்படின்னு. ஸோ அதுக்கு இவர் பேசின வார்த்தைகள் நான் அமைதியா இருந்த இடங்கள் பயன்பட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். பயன்பட்டுன்னு சொல்றீங்க? உறுதியா சொல்றேன். இதெல்லாம் இப்ப இந்த ஒரு வாரத்துக்கு இது போகும் பிரதர். நீங்க மாற்றத்தை வார்த்தையாலே மக்கள் சொல்லுவாங்க, நீங்க காதல கேட்பீங்க, நம்ம தோழர்கள் கேட்பாங்க. சத்தியமா சொல்லுங்க, செட்டிங் தானே அது? இல்ல ஓபனா சொல்றீங்க. இல்ல பிரதர், ரோஸ்ட் பிரஸ் சேனல்ல வந்து சொல்றதுக்கு என்ன தயக்கம்? சொல்றீங்க செட்டிங் தானே. நான் எல்லாம் உண்மையை பேசக்கூடிய நபருங்க. சொல்றீங்க செட்டிங்னா ஆமா செட்டிங் சொல்லிருவாங்க. சொல்றீங்க. நீங்க திரும்பவும் அந்த இன்டர்வியூவை இப்ப நான் பேசின மோட்ல 2 வாட்டி பாத்துட்டேன். அப்படியா? ஆமா, எனக்கு சுத்தமா தெரியல. எனக்கு அதுல அருணாதன் வந்து போய் செட்டிங்கா பிளானா நீங்க நான் சொல்றேன் கேளுங்க. முன்னாடியே போய் நைஸா ஒரு மாசமா இங்க பிஹைண்ட் டூஸ்ல இன்டர்வியூ கொடுத்துட்டு கரெக்டா வந்து உங்களை சூஸ் பண்ணி உங்களை கூப்பிட்டு திமுக சார்பு வந்து கரெக்டான ஆடு கூட்டுன்னு வந்து சவுக்கு சங்கர் முன்னாடி பிரியாணி போட்டாங்க. கரெக்டா? இல்ல கரெக்டா பிளானா தானே? அப்படியே வச்சுக்க தானே? பார்வை உங்க பார்வை அப்படிதான் இல்ல, என் பார்வை இல்ல. இதுதான் சாதாரண ஆட்கள் இப்படிதான் பாப்பாங்க உங்க பால. தாராளமா சரிங்க, இன்சல்ட் பண்ணுங்க, அது எனக்கு ரொம்ப பழகி போன விஷயம். ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. இல்ல பிரதர், நம்ம ஓப்பனா பிரதர். நேத்து கூட பாத்தீங்கன்னா நம்ம கழக அமைப்பு செயல் பாரதி RS பாரதி ஒரு வார்த்தை விட்டாப்புல, சரி நல்ல சாயம் வராது. ஆமா, இந்த ஓட்டு போட்ட ஜன ஓட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டாப்புல நாங்க எதிர்த்து பேசணும். அந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி பேசலாமா? அத நாங்க பேசலாம், புரியுது, நம்ம பேசலாம். அவர் எவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய அட்வொகேட். அதாவது அவர் பார்த்தா கேஸ் வழக்கு போடனா அதுல ஜெயிக்காம விட மாட்டாப்புல. அந்த மாதிரி ஆளு இந்த மாதிரி பேசலாமா? கலைஞர் கூட இருந்திருக்காருங்க. கலைஞர் என்ன சொல்லியிருக்காரு? நம்மால் பயனடைந்தவர்கள் நமக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதானே கத்துக்கிட்டோம், நாங்களே கத்துக்கிறோம். இவரே அந்த மாதிரி பேரு கட்சி பேர் இருக்கிற மாதிரி தானே இருக்கு. அவரே கேள்வி கேட்டோங்க. சார்பா நான் பேசினா தப்பா இருந்தா என்ன கேள்வி கேட்கணும். எனக்கு என்ன அப்படின்னா, மனிதர்கள் தவறு செய்யறது மிக சாதாரண விஷயம், எல்லாருமே தவறு செய்வோம். சோ அப்படி ஒரு ஆப்ஷனா மக்கள் வந்து நம்ம மக்கள் தவறு செய்யறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கட்சி உங்களுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ்ல நம்ம மக்களே வந்து டிவிக்கு ஒரு ஆப்ஷனா எடுத்துட்டாங்க. அந்த ஆப்ஷனை தவறு செஞ்சுட்டாங்க. அந்த தவறுதல உணர்தல் தான் நம்ம உருவாக்கணுமே தவிர, நீ தப்பு செஞ்சுட்ட நீ துரோகம் பண்ணிட்டேங்கிற மீட்டுல பேசினா அவங்களுக்கு நம்ம மீது கோவம் வரும். சவுக்கு சங்கருக்கு கரண்ட் பில் எவ்வளவுன்னு கேக்குறது தானே? இல்ல ப்ரோ, கேக்குறேன், நியாயமா சொல்லுங்க. அதாங்க, எல்லார் வீட்லயும் கரண்ட் பில் ஏறிடுச்சு. அவங்க வீட்டுல கேக்குறது கரண்ட் பில் எவ்வளவு சார்? அவர் ஃப்ரீ நினைக்கிறேன் கரண்ட் பில். அதாவது திரும்ப நீங்க எல்லாருமே என் மீது ஆதங்க கொண்ட நபர்கள் எங்க வரீங்கன்னா, நீங்க ஏன் அவரை மடக்கி கேள்வி கேட்கல, ஏன் அவரை கட் பண்ணி லாக் பண்ணல அப்படிங்கிறது. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஈஸி. அது என் மோட்டோ கிடையாது. இந்த ஸ்பேஸை நான் வந்து மாற்றம்ங்கிற மக்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை உறுதிப்படுத்துறதுக்கான ஸ்பேஸை நான் பயன்படுத்தி. எனக்கு இப்ப மாற்றம்ன்ற வார்த்தையே எனக்கு பிடிக்கலங்க. கேட்டாலே எனக்கு அசிங்கமான ஒரு வார்த்தை. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு மாற்றம் சொன்னாலே அந்த பையன் கேட்ட மாதிரி ரைட், புரியுது. அப்படிதான் ஓப்பனா சொன்னா மாற்றம் சொல்லி இவ்வளவு ஒஸ்டான முடிவெடுத்த மக்களுக்கு நல்ல மாற்றத்தை நோக்கி நகர்வாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதுக்கான உணர்தல் டைம் இந்த 100 நாள் முழுசா உணர்ந்திருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், கரண்ட், வாழ்வியல் முறை, என்ன சொல்றது, ஆண்கள் பெண்கள் ட்ரக்ஸ் கட் பண்றேன்னு சொல்றாங்களே, விசில் ப்ளோவர் பசங்களை போட்டு தள்ளுறாங்களே. ஆமா, பாத்தீங்களா? இதுல என்ன மாற்றம் நடந்து போச்சு? இதுக்காலே தலைகீழ் மாற்றமா இருக்கு, ஒஸ்ட் மாற்றமா பண்றாங்க. நேத்து ஆதவர்ஜினா கேக்குறாங்க இந்த மாதிரி, ஏன் சார் பதில் சொல்லிட்டு போங்கன்னா ஓடுறாப்புல. அதான் பிரதர், மக்கள் நினைச்சுதானே டிஎம்கேக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஓட் பண்ணாம மாத்தி போட்டாங்க. அதே மக்கள் நினைக்கணும், மக்கள் ஃபீல் பண்ணணும். அப்பதான் இந்த மாற்றம் நடக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. சோ அப்ப மக்கள் இதை பாக்குறாங்க. என்னதான் டிவிக்கே பக்கம் ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னாலுமே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, டிவிக்கிற சில பசங்க வந்து சின்ன குறைகளை பேசுவாங்க. ஆனா அந்த பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் வாயை திறக்க மாட்டாங்க. பாத்துருக்கீங்களா? சொசைட்டில மிகப்பெரிய சிக்கல் என்ன? ஒரு வீட்டுல பெண் பாதிக்கப்பட்டா மொத்த குடும்பமும் கஷ்டப்படும், சங்கடப்படும். அதுதான் இருக்கல மிகப்பெரிய பிரச்சனை. ஆனா அதை பத்தி யாருமே டிவிக்கில பேச மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப எனக்கு இதை பேச விருப்பம் இல்ல. அதான் வரேன், எனக்கு இதை பேச விருப்பம் இல்ல. ஸ்டில் நான் சொல்றேன், டிவிக்குள்ள இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஈவன் டிவிக்கு சப்போர்ட் பண்ற ஒரு ஃபேமிலி, அண்ணன் தங்கச்சி 2 பேருமே சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா, நான் ஓப்பனா சொல்றேன், உங்க தங்கச்சி பாதுகாப்பா இல்ல. உங்க தங்கச்சி மீது பல கண்கள் இருக்கு. இதை சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் பாதுகாப்பா
சீரியஸ்லி சொல்றேன். உண்மையா? சோ இது உண்மை, இது ஃபேக்ட் இது. சோ ப்ளீஸ் கவனமா பாத்துக்கோங்க. அது பாதுகாப்பான ஒரு ஸ்ட்ரக்சரா இல்ல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரு பார்வை இருக்கும். ஆனா கட்சிக்குள்ள இந்த சிக்கல் நடந்தா நடவடிக்கை எடுத்துருவாங்க, தூக்கி உள்ள வச்சிருவாங்க, பொறுப்புல இருந்து தூக்கிடுவாங்க, நிரந்தரமா தூக்கணும். இந்த 3 மாசம் தூக்கிட்டு திருப்பி வர்றது கிடையாது. அதான் டிவிகள் நடந்துட்டு இருக்கு. சோ அப்படின்னா தான் பசங்களுக்கு ஒரு ஆண் வக்கர சிந்தனை கொண்ட ஆணுக்கு பயம் இருக்கும். அந்த நடவடிக்கையே டிவிக்குள்ள இல்லைங்கிறப்ப அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது பிரதர். ஈவன் ப்ரூஃபோட பெண் சொல்றப்பமே அதுக்குமே நடவடிக்கை இல்லைங்கிறப்ப அங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது கண்டிப்பா நான் இதை 100% சொல்றேன். கண்டிப்பா. அதான் பிரதர். சரி விடுங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலினை அசிங்கமாவே பேசல, ஆனா கைது பண்ணாங்க. கைது பண்ற பேர்ல அவருக்கு அரசு செலவுல ஊர்வலம் கூட்டிட்டு போனாங்க. சரி, அதை விட்டுருங்க, அது நல்லதுதான். விஜய்க்கு நன்றி சொல்லிட்டாப்ல நேத்தே உதயநிதி ஸ்டாலின். இப்போ நயனார் நாகேந்திரன் ஒரு வீடியோ வந்து பேசிக்கிறாப்புல. அது என்னன்னா, இவர் சட்டசபையில வந்து முதலமைச்சர் சட்டசபையில வந்து அப்பா எங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு. வீட்டுல போயிட்டு அவங்க அம்மா கிட்ட உங்க அப்பா யாருன்னு கேளு. தப்பு 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 கேட்டிருக்காருல்ல. இது எவ்வளவு பெரிய கொச்சையான வார்த்தை. அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அந்த நடிகை பேரே சொல்ல அசிங்கமா பேசுன்னு சொல்லிட்டு பெண்களை கேவலமா பேசுன்னு சொல்லிட்டு கேவலப்படுத்தினாங்க. கரெக்டா? அப்ப புஷி ஆனந்த் என்ன பண்றாரு, இது வந்து எல்லா இடத்துலயும் போராட்டம் பண்ணுங்க, எல்லா காவல் நிலையத்திலயும் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாரு. இப்போ நயனார் நாகேந்திரன் அவர் பிறப்பையே கொச்சப்படுத்துற அளவுக்கு கேவலம் பேசியிருக்காரு. இப்ப ஏன் யாரும் போராட்டம் பண்ணல? ஏன் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் தரல? ஏன் இன்னும் ரிமாண்ட் பண்ணல, கைது பண்ணல? அதுதான் நம்ம சொல்றோமே. அதோட ஏன் பண்ணல? மதவாத சக்திகள் பிஜேபியோட ப்ராக்சியா தான் டிவிக்கு இயங்கிட்டு இருக்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அது டிவிக்கு பாய்ஸ்க்கு புரியல. இது சாலிட் ப்ரூஃப். ஏன் அப்படின்னா, சொல்லாத வார்த்தையை சொன்னதா சொல்லி தப்பா பேசிட்டாங்கன்னு சொல்லி எந்த தொடர்புல இருக்காங்க, அந்த உறவின் பேரே என்னன்னு தெரியாத ஒரு உறவுக்கு அரஸ்ட் வரை நீங்க போய் அலக்களிக்கிறீங்க, எதிர்கட்சி தலைவர் அலக்களிக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கணக்கு. ஆனா அதே சமயம் அதை விட மிக மோசமா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ இல்ல, நான் நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்துறேன். இதுக்கு கடுமையான கண்டனம். இது இப்படி பேசிருக்கே கூடாது, இது தவிர இதுக்கு உடனே மன்னிப்பு கேட்கணும். இது மிக வக்கரமான சிந்தனை. தவறு எல்லாம் கேட்க கூடாதுங்க, அரெஸ்ட் பண்ணணும். இது எப்படி? இது அரெஸ்ட் எல்லாம் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணிருக்கணும், பண்ண மாட்டேங்குது கவர்மெண்ட், பண்ணாதுங்கிறத நமக்கு தெரியுமே. நம்மளோட கருத்தை முன்வைக்கணும்ல, இதுக்கு பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். இது எப்படி ஒரு தமிழகத்தோட முதலமைச்சரை அவரோட பிறப்பை நீங்க வந்து இவ்வளவு மோசமா பேசலாம்? எப்படி? அதான் கேட்கறேன். நானே கேட்டேங்க. என்னுடைய 1000 அரசியல் ரீதியா இருக்கலாம். என்னுடைய முதலமைச்சர் அவர் பிறப்பை நீ தப்பா பேசுவீங்க, எப்படி பேசலாம்? உனக்கு யாரு இவ்வளவு தைரியம் கொடுத்தது உனக்கு? சோ அப்ப பாருங்களேன், எதுக்கு தாராளமா அவங்களே கேட்கலாம் கூட நான் கேட்பேங்க. எனக்கு மானம், சூடு, சொரணை, ரோஷம் எல்லாம் இருக்கு. புரியுதுங்களா? ஏன் முதலமைச்சர் அந்த ஆள் தப்பா பேசிட்டான், ஏன் ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல? அதுதான் சொல்றேன். இந்த எடுக்க மாட்டாங்க, எடுக்காது, அரசு எடுக்காது. தன் கட்சியில இருக்க இளைஞர்களையும் இதுக்கு எதிராக பதிவுகள் கூட போட விடாதுன்னு நான் சொல்றேன். போடலையே, போட மாட்டாங்க. நான் தேடிட்டு இருக்கேன். பாவீங்களா, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு எவ்வளவு பெரிய எழுச்சி போராட்டம் தமிழகம் முழுக்க நீங்க கிளம்புனீங்க. ஆசையா பார்த்த தலைவரை இந்த அளவுக்கு கொச்சப்படுத்திருக்கான். ஆமா, கரெக்டா? ஆமா. ஆனா எப்படி கொதிக்கணும்? எஸ். ஏன்னா ஜென்சி இளைஞர்களை எவ்வளவு சாதாரணமா அரெஸ்ட் பண்றாங்க தெரியுமா? கருத்துக்களை முன்வைக்கிறோம், சொசைட்டிக்கு தேவையான கருத்துக்களை முன்வைக்கிறப்ப டக்கு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. உங்க முதலமைச்சரை ஒருத்தர் வந்து இவ்வளவு பிறப்ப தப்பா பேசுறாரு, அவர் இன்னுமே இயங்கிக்கிட்டு இருக்காரு மன்னிப்பு கேட்காம. சோ உங்களுக்கு புரியுதா தம்பிகளா? உங்களை ட்ராப் பண்ணி வச்சிருக்காங்க, உங்களை முழுக்க பயன்படுத்திக்கிறாங்க. உங்களோட ஆற்றல் மிக அற்புதமான ஆற்றல், இளைஞரோட ஆற்றல், தமிழக இளைஞரோட ஆற்றல். உங்களை டிவிக்குங்கிற ஒரு கட்சிக்குள்ள வச்சு உங்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க பிரதர். சொன்னா எங்க புரியுது? அசிங்கமா திட்டுறானுங்க. இதை தவிர யாரை திட்டணுமோ அவங்க திட்ட மாட்டீங்க, ஆனா எங்களை திட்டுங்க. ஆமா, புரிய வரும். ரொம்ப நாள் தமிழ் இளைஞர்களை நான் டிவிக்கே விடுங்க, ஒரு ஃபேன் பேஸ் விடுங்க, தமிழ் இளைஞர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. ரொம்ப நாள் அவங்களுக்கு ஏமாத்தி வச்சுக்கவே முடியாது. ஒரு பாயிண்ட்ல அவங்களுக்கு இதான் உண்மைன்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப நடக்க போற பிரளயத்தை டிவிக்கே ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவ்வளவு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க இளைஞர்களை. சோ எல்லா இளைஞர்களும் வக்கரம் முடிச்சவங்க கிடையாதுங்க. மெஜாரிட்டி இளைஞர்கள் தமிழகத்தில் இருக்க பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் தான். தான் உயிரை கொடுத்தாது பெண்களுக்கு சிக்கல் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான். அப்படி இருக்கப்ப அவங்கள கூட பேச விடாம நீங்க அமைதியாரு கட்சிக்குள்ள நடக்குது, பேசக்கூடாது, பேசினா கட்சி கசிக்கும், நம்ம அண்ணன் கஷ்டப்படுவார், முதலமைச்சர் கஷ்டப்படுவார்னு சொல்லி அமைக்க வச்சிருக்கீங்கல்ல. இது ரொம்ப நாள் தொடராது. ஒரு பாயிண்ட்ல யோசிப்பான், டிவிக்குள்ள இருக்க பையனை யோசிப்பான், என்ன பண்றீங்க? கட்சிக்குள்ள இருக்காங்க, என்ன மாதிரி அந்த பொண்ணு உங்களை அண்ணன் நினைச்சு வருது, கட்சிக்குள்ள சேர வருது, ஒரு பொறுப்பா இயங்க வருது, அந்த பொண்ணை நீங்க வந்து பயன்படுத்தி வீடியோ எடுத்துட்டு மிரட்டுறீங்க, இதை பத்தி நான் பேசாம இருக்கணுமா அப்படிங்கிற ஆதங்கம் வர்றப்ப வெடிக்கிறப்ப உங்களால இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். ஓகே பிரதர், அது மனசுல வந்து நான் கேட்டேன். நன்றி, தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இன்னமும் வந்து உங்க மேல சந்தேகம் தான் இருக்கு. இருக்கட்டும், சரிங்களா? நன்றி பிரதர். நன்றிங்க. தொடரட்டும். 20 minutes later. ப்ரோ இதெல்லாம் விடுங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. ஜிபே இல்ல சந்தேகம் ஜிபே ஓபன் பண்ணுங்க. சந்தேகப்படுறீங்க நீங்களும்? சந்தேகம் எல்லாம் பண்ணல, கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? என்கிட்ட காட்டுறதுக்கு நான் உங்களுக்கு ஜிபே காட்டுங்க. எல்லாருக்கும் காட்டுறாங்க. நீங்க வீடியோ கூட காட்டுங்க. போடுங்க. என்னத்த வீடியோ இருக்கு? சும்மா எனக்கு காட்டுங்க ப்ரோ. செக் பேலன்ஸ் பாக்குறீங்களா இல்ல டிரான்சாக்ஷன் காட்டுங்க ப்ரோ. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் காட்டுங்க. டீ காஃபி தான் குடிச்சிட்டு இருக்கேன். நீங்க செக் பேலன்ஸ் கூட போய் பாருங்க. நான் காட்டுறேன் உங்களுக்கு. சி ஆள் வேணும் ப்ரோ. பாருங்க. 1000லாம் வந்திருக்கு. பைக் சேல் பண்ணேன். அதனால வந்திருக்கேன். 20,000 ப்ரோ. பைக் சேல் பண்ணேங்க. பைக் சேல் பண்ண எப்படி 20,000 வரும்? 20,000. அது யார் போட்டிருக்கான்னு பாத்தீங்கல்ல? ஃபேமிலி போட்டிருக்காங்க. தங்கச்சி. சரி ப்ரோ, சரி ப்ரோ. தங்கச்சி. இல்ல நீங்க பாருங்க செக் பேலன்ஸ் கூட. பாத்துறேன் ப்ரோ. பிரச்சனை இல்லை விடுங்க. சந்தேகம் ஒன்ட்ட கிளியர் பண்ணுங்க. எவ்வளவு இருக்கு பாருங்க. அது இப்ப இருக்கு ப்ரோ. இப்ப வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படியா? தெரிஞ்சிருச்சு. நல்லா இருந்தா சரிங்க. பாத்துக்கலாம்.